ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தான் அருண் என்ற இளைஞன். அவனுடைய மனதில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. எப்படி நான் செல்வம் சேர்ப்பது? எப்படி மகிழ்ச்சி கிடைப்பது? நான் எப்போது வெற்றி பெறுவேன்? அவன் தினமும் உழைத்தான். ஆனா ஏதோ ஒன்றுதான் அவனை முன்னேற விடாமல் தடுத்தது. வாழ்க்கை அவனுக்கு கொஞ்சம் கடினமாயிருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் காலங்காலமாக வந்து பேச பழகிய ஒரு வயதான சித்தர் அருணை பார்த்தார். அருணின் முகத்தில் இருந்த கவலை சித்தருக்கு தெளிவாக தோன்றியது. சித்தர் கேட்டார், என்னடா மகனே, இவ்வளவு சும்மா சோகமா இருக்க? அருண் நெஞ்சை திறந்து பேசினான். எனக்கு நான் விரும்பும் வாழ்க்கை கிடைக்கவே இல்லை சுவாமி. செல்வமும் வேண்டும, மகிழ்ச்சியும் வேண்டும, வெற்றியும் வேண்டும. ஆனா எதுவும் அருகே வருவதில்லை. சித்தர் சிரித்து கூறினார், வாழ்க்கை 4 பொன்மையான உண்மைகளின் மீது நின்றிருக்கிறது மகனே. அதை புரிந்து கொண்டவனுக்கு எதுவும் தூரம் இல்லை. அருண் ஆச்சரியப்பட்டான். அது என்ன சுவாமி அந்த 4 உண்மைகள்? சித்தர் மெதுவாக கூற ஆரம்பித்தார். தெளிவான நோக்கம் இல்லாமல் செல்வம் சேராது. சித்தர் சொன்னார், வாழ்க்கையில் ஒரு தெளிவான நோக்கம் வேண்டும். பணம் வேண்டும் என்று சொல்வது போதாது. எதற்காக வேண்டும் என்பதே மிக முக்கியம். நோக்கம் தெளிவானவனுக்கு வழிகள் தானாக திறந்து கொள்கின்றன. அருண் மனதில் நினைத்தான், எனக்கே என்ன நோக்கம் என தெரியவில்லை. நன்றி சொல்லாத இடத்திலிருந்து மகிழ்ச்சி விலகிவிடும். சித்தர் ஒரு சம்பவத்தை சொன்னார். ஆற்றங்கரையில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் கையில் இருந்த தண்ணீர் போதவில்லை என்று வருந்தினான். மற்றொருவன் அதே தண்ணீரை கையில் பிடித்து, இன்று இதையாவது குடிக்கும்படி தந்தாயே இறைவா என நன்றி சொன்னான். நன்றி சொல்லும் இதயத்தில் மகிழ்ச்சி எப்போதும் தங்கும். அருணின் கண்கள் சிறிது பெரிதானது. அவன் வாழ்வில் எதற்குமே நன்றி சொல்லாமல் இருந்ததை நினைத்தான். தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம், அதுதான் வெற்றியின் ரகசியம். சித்தர் அருகில் இருந்த ஒரு கல்லை எடுத்து காட்டினார். இந்த கல்லை 2 தடவை அடித்தால் உடையாது, ஆனா பல தடவை அடித்தால் உடையும். வெற்றியும் அப்படித்தான் மகனே. தினமும் சிறிது முயற்சி செய்தால் பெரிய மாற்றம் ஒரு நாள் தானாக வரும். அருண் தன்னுடைய முயற்சிகள் 3 நாளில் மங்கி விடுவதை நினைத்து வெட்கப்பட்டது. உன்னை நீ மாற்றினால்தான் வாழ்க்கை மாறும். சித்தர் இறுதியாக சொன்னார், வாழ்க்கை மாற வேண்டுமெனில் முதலில் உனது பழக்கங்கள் மாற வேண்டும். பழக்கங்கள் மாறினால் உன் வழி மாறும். வழி மாறினால் உன் வாழ்க்கை மாறும். அருணின் கண்களில் துளி துளியாக நீர் வழிந்தது. அவனுக்கு உண்மை புரிந்தது. அடுத்த சில நாட்களில் அருண் தனது வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான நோக்கம் வைத்தான். சின்னதானாலும் ஒவ்வொரு நாளும் முன்னேற ஆரம்பித்தான். நன்றி சொல்லும் பழக்கம் வளர்த்தான். முக்கியமாக தன்னை தானே மாற்ற ஆரம்பித்தான். ஒரு வருடத்திற்குள் அவனுக்கு வேண்டிய செல்வமும் வந்தது. அவனை தேடிய மகிழ்ச்சியும் வந்தது. ஏக்கம் கொண்ட வெற்றியும் வந்தது. அவன் விரும்பிய மன அமைதியும் கிடைத்தது. அவன் அந்த சித்தர் சொன்ன வார்த்தையை நாள்தோறும் மனத்துல சொல்லிக் கொண்டான். வாழ்க்கையின் பொன் உண்மைகள் எளிமையானவை. ஆனால் அவற்றை பின்பற்றும் மனதுதான் அரிது.